ஸோ வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு நீட் கொஸ்டினை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த கொஸ்டினை நான் வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டினை இப்போ நம்ம பார்ப்போம். இன் ரிலேஷன் டு gross primary productivity and net primary productivity of an ecosystem, which one of the following statement is correct? அப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க the relation between gross primary productivity and net primary productivity, அந்த ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் கொடுக்கப்பட்டதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் இல்லையா? சரி, அப்போ இதுக்கு விடையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு 4 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் விஷயம் ப்ரொடக்டிவிட்டினா என்ன, ரெண்டாவது வாட் இஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, மூன்றாவது வாட் இஸ் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நான்காவது வாட் இஸ் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. உற்பத்தி திறன் என்றால் என்ன, முதல்நிலை உற்பத்தி திறன் என்றால் என்ன, மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் என்றால் என்ன, நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்றால் என்ன, இதுக்கு உள்ள தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல உற்பத்தி திறன்னா என்ன? வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? The rate of biomass produced per unit area in a unit time called productivity. அதுதான் நம்ம productivityன்னு சொல்றோம். So the productivity always expressed in terms of gram bar meter square bar year or kilocalorie bar meter square bar year. ஓகே, இதை நம்ம அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு தேர்வில் கேட்டாங்க. ப்ரொடக்டிவிட்டி, யூனிட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டினா என்ன? திரும்பவும் சொல்கிறேன். கிராம் ஜிஎம் பார் மீட்டர் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பார் இயர். இன்னொன்று கிலோ கலோரி பார் மீட்டர் ஸ்கொயர் பார் இயர். எது கொடுத்தாலும் கரெக்ட். ஓகே, அப்போ உற்பத்தி திறன் என்ன? ஓகே, ஒரு அலகு காலத்தில் ஒரு அலகு பரப்பளவில் உற்பத்தி செய்யப்படும் உயிர்த்திரள் என்றால் கரிம பொருட்கள். உற்பத்தி செய்யப்படும் உயிர்த்திரள் அல்லது கரிம பொருட்கள் சதவீதம். இந்த சதவீதம் தான் ப்ரொடக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்டிவிட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கிராம் பார் சதுர மீட்டர் பார் வருடம் அல்லது கிலோ கலோரி பார் சதுர மீட்டர் பார் வருடம். இதுதான் அதனுடைய அலகு. ஓகே, இது ப்ரொடக்டிவிட்டி. அடுத்தது வாட் இஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி? The primary productivity is nothing but the amount of, we cannot use the term amount, the what to say, the organic matter generated by autotrophs. The organic matter generated by autotrophs through photosynthesis or chemosynthesis called primary productivity. So this primary productivity is a source of energy of all organism. Okay, அப்ப முதல் நிலை உற்பத்தி திறன் என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கை மற்றும் வேதி செயற்கை செயல்பாடுகளால் தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் மூலம் பெறப்படும் அல்லது உற்பத்தி செய்யப்படும் வேதி ஆற்றல் அல்லது உயிர்த்திரள் அல்லது கரிம பொருட்களுடைய சதவீதம். இதுதான் நம்ம முதல் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம்.
ஓகே, இந்த முதல்நிலை உற்பத்தி திறன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். பாக்டீரியால இருந்து ஓகே ஹியூமன் பீயிங் வரையிலும் ஆற்றல் எப்படி கிடைக்கும்னா இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மூலயமா தான் கிடைக்கும். உற்பத்தியாளர்கள் மூலயமா தான் நமக்கு கிடைக்கும். தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் மூலயமா தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். பாக்டீரியால இருந்து ஹியூமன் வரையிலும். புரியுதா? ரைட், இது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ரெண்டாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஒன்று பார்த்தோம் இல்லையா? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன? the amount of the total amount, அதான் வார்த்தையை கவனிக்கணும். the total amount of organic matter, the total amount of organic matter. Now what is that organic matter? Okay, it's a food energy or biomass, okay, produced in an ecosystem by autotrophs through photosynthesis, called a gross primary productivity. திரும்பவும் சொல்றேன், gross primary productivity na the total amount of organic matter such as the food energy or the biomass produced in an ecosystem by autotrophs through photosynthesis, called a gross primary productivity. ஓகே, அப்படின்னா சூழ் மண்டலத்தில் உள்ள தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த உணவு ஆற்றல் அல்லது வேதி ஆற்றல், அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? திரும்பவும் சொல்றேன், சூழ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தற்சார்பு ஓகே உயிரினங்கள், தற்சார்பு ஊட்ட முறையை கொண்ட உயிரினங்களுடைய ஒளிச்சேர்க்கையின் மூலம், அதனுடைய செயல்பாடு என்ன? ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடியது. அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் பெறப்படக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த உணவு ஆற்றல் அல்லது வேதி ஆற்றல் தான் நமக்கு மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன். புரியுதா? ரைட். அடுத்தது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன சார்? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, இப்ப நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னீங்கன்னா the proportion of energy which remain after respiration loss in the plants, after respiration loss in the plant is called net primary productivity. இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அப்பேரண்ட் போட்டோசிந்தசிஸ். அது என்ன சார் அப்பேரண்ட் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா? ஓகே, அது வெளிப்படையான ஒளிச்சேர்க்கை, அதான் அப்பேரண்ட் போட்டோசிந்தசிஸ் சொல்றோம். புரியுதா? ரைட். இதை தமிழ்ல பார்ப்போமா? தமிழ்ல நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்றால் என்ன? இந்த நிகர முதல்நிலை உற்பத்தி திறன்ல தாவரத்தின் சுவாசித்தல் பொழுது, தாவரத்தின் சுவாசித்தலின் செயல்பாடுகளால் ஏற்படும் இழப்புக்கு பிறகு எஞ்சி உள்ள ஆற்றல், இந்த எஞ்சி உள்ள ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்றோம்? அதாவது நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். தாவரத்தின் சுவாசித்தலினுடைய செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய ஆற்றல், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தான் இன்னொரு பேரு வெளிப்படையான ஒளிச்சேர்க்கை. அப்ப நீங்க நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நிகர ஓகே முதல்நிலை உற்பத்தி திறனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இங்க பாருங்க, இந்த ஃபார்முலால இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன். நிகர முதல் நிலை உற்பத்தி திறன் ஈக்குவல் டு மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன்ல இருந்து நாம இந்த சுவாசித்தலை கழிச்சோம்னா மீதி இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. புரியுதா?
ஓகே, அப்ப நமக்கு இந்த நிகர முதல்நிலை உற்பத்தி திறனும் மொத்த முதல்நிலை உற்பத்தி திறனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? இது மொத்த அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, அது அப்படி கிடையாது. அதுல என்ன இருக்குது உனக்கு? யூ ஹேவ் டு மைனஸ் த ரெஸ்பிரேஷன். ஓகே, மைனஸ் பண்ணா மிச்சம் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்கும். ஓகே, தாவரத்தினுடைய சுவாசித்தலின் செயல்பாட்டுக்கு பிறகு, ஓகே, அந்த செயல்பாட்டினால் இருக்கக்கூடிய இழப்புக்கு பிறகு எஞ்சியுள்ள ஆற்றல். ஓகே, அதுதான் நம்ம நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, அப்ப வழக்கமாவே நமக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி எங்க அதிகமா இருக்குன்னா இந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில தான் அதிகமா இருக்கும், நெட்ல கம்மியா இருக்கு. ஏன்னா எஞ்சி ஆற்றல் தானே அங்க இருக்கு. ஓகே, சரி, இப்ப நம்ம அந்த திரும்ப ஒரு தடவை கேள்விக்கு போவோம், பதில பார்ப்போம், ஆப்ஷனை கரெக்டா கண்டுபிடிக்குமா? ஓகே, வாங்க. ஸோ in a relation to gross primary productivity and net primary productivity of an ecosystem. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் gross primary productivity னா என்ன இல்லையா? gross primary productivity னா என்ன? the total amount of organic matter, அதுதான் food energy அல்லது biomass, okay, produced an ecosystem by autotrophs through photosynthesis. இதுதான் நமக்கு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இல்லையா? ஓகே, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன பார்த்தோம்? த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எனர்ஜி, ஓகே, த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எனர்ஜி விச் ரிமைன் ஆஃப்டர் த ரெஸ்பிரேஷன் லாஸ் இன் த பிளான்ட். அதுதான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில இந்த சூழ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் ஒளி சேர்க்கை மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மொத்த உணவு ஆற்றல், மொத்தம் உணவு ஆற்றல் அப்ப அங்க அதிகமா இருக்கும் உணவு ஆற்றல். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தாவரத்தினுடைய சுவாசித்தலின் பொழுது சுவாசித்தலின் செயல்பாடுகளால் ஏற்படும் இழப்பு, ஓகே, அந்த இழப்புக்கு பிறகு எஞ்சிய ஆற்றல், ஓகே, அதுதான் நம்ம இந்த நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் சொல்றோம். ஏன்னா அங்க பாதி ஆற்றல் இதுக்கு சுவாசித்தல் போது யூஸ் ஆயிடும் இல்லையா? ஓகே, அப்ப எஞ்சி ஆற்றல் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். இப்ப நம்ம क्वेश्चन பார்ப்போம். which one of the following statement is correct? கொடுக்கப்பட்டதுல எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கு? புரியுதா? இப்ப இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஓகே, முதல்ல எதெல்லாம் பொருந்தாது அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல எது பொருந்தாது? இப்ப பாத்தீங்கன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இது லெஸ் தென் இருக்கும். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்போதுமே டோட்டல் அமௌண்ட் அது அதிகமா இருக்கும், மோர் தென். புரியுதா? கிராஸ் பிரைமரி என்ன சொல்றீங்க? டோட்டல் ஆர்கானிக் மேட்டர்னு சொன்னேன், அதானே கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இல்லையா? நெட் பிரைமரி என்னது? ஓகே, the proportion of energy, okay, which remains after the respiration loss in the plant. புரியுதா? அது லாஸ் ஆயிடுச்சு, எஞ்சி ஆற்றல். அப்ப இது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் டோட்டலா நமக்கு தப்பு. ஓகேவா? இது சரியான விடை அல்ல. சரி, அடுத்தது பார்ப்போம். There is a no relationship between the gross primary productivity and net primary productivity ன்னு கொடுத்திருக்கான். நோ ரிலேஷன் கொடுத்துட்டா, ஆனா கொஸ்டின்ல பாரு இன் ரிலேஷன் டு, அதை தொடர்பு படுத்தி அந்த ரிலேஷனை பயன்படுத்தா நீங்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்க்கணும். இவன் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்கிறான், நோ ரிலேஷன் சொல்றான். இப்போ இது ஆரம்பத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் டோட்டலாவே தப்பு. there is no relation between, இது கரெக்டான ஆன்சர் கிடையாது, இது தவறான ஆன்சர். ஓகே, ரைட், இது போயிடுச்சு. மூன்றாவது நமக்கு கிடையாது. சரி, இப்போ நம்ம முதலுக்கு வருவோம். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆர் ஒன் அண்ட் சேம் கொடுத்துருக்கா. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியது, ஒன் அண்ட் சேம் அப்படின்னு கொடுத்தனால அது தவறு. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வேற, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வேற. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி the total amount of organic matter, the food energy, total food energy, the total biomass produced by the produced an ecosystem by autotrophs through photosynthesis. அப்ப அது டோட்டல் அமௌண்ட். புரியுதா நான் சொல்றது? ஓகே,
அது எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டா வரும்? ஸோ அது வந்து வேற ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ரிமைன் ஆஃப்டர் த ரெஸ்பிரேஷன் லாஸ் இன் த பிளான்ட். புரியுதா? அப்ப தாவரத்தினுடைய சுவாசித்தலின் செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய ஆற்றல் தான் நீங்க சொன்ன நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் இல்லையா? அது வேற இது வேற, ரெண்டுமே ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கதான் லாஸ் ஆகுதுல இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தவறு. புரியுதா? ரெண்டுமே ஒன்றல்ல, ரெண்டு வேற வேற. அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். The gross primary productivity is always more than net primary productivity. The gross primary productivity is always more than net primary productivity. இந்த ஸ்டேட்மெண்ட் absolutely correct. எப்பவுமே கிராஸ் ப்ராடக்டிவிட்டி டோட்டல் அமௌண்ட், அங்க லாஸே கிடையாது. டோட்டல் அமௌண்ட் ஓகே ப்ரொடியூஸ்டு பை ப்ரொடியூசர்ஸ் ஓகே பை ஆட்டோட்ராப்ஸ் டியூரிங் த போட்டஸ் பல்கா வரும். ஓகே அது எப்பவுமே அதிகமா இருக்கும். எதை காட்டிலும்? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி காட்டிலும். ஏன்னா அங்கதான் உனக்கு எனர்ஜி எஞ்சி இருக்கக்கூடிய ஆற்றல் தானே, சுவாசித்தலால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஆற்றல் தானே. அப்ப கம்மி தானே, கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி கம்மி தானே கிடைக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. ஸோ நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஓகே இதை பாருங்க, சர்க்கிள் போட்டு காட்டுறோம் பாருங்க, இந்த டிக் போட்டிருக்கனா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு சரியான விடை. ஆனால் வேற கலர்ல உங்களுக்கு பெருசா போட்டு காட்டுறேன். ஓகே இதை பாருங்க, நான் சர்க்கிள் பண்ண போறேன். அந்த சர்க்கிள் பண்ணி ஒரு டிக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? ஓகே ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இது மூலிமா ப்ரொடக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே அதே மாதிரி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன தெரிஞ்சிருக்கீங்க, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க. இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன? அப்பேரண்ட் போட்டோசிந்தசிஸ், வெளிப்படையான ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ப்ரொடக்டிவிட்டியோட யூனிட்ஸ் பார்த்துருக்கிறோம், அதனுடைய அழகு என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேட்மெண்டோடைய ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே மீண்டும் இன்னொரு நீட் கொஸ்டின்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.